உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஆமேன். உறுதியான நம்பிக்கை, அஸ்திபாரமான நம்பிக்கை, விசுவாச வாழ்க்கைக்கு, வெற்றி வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக இருக்கிற நம்பிக்கை இயேசுவின் மேல், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் மேல் மாத்திரம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலேயே தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது, என்னை அல்லாமல் வேறே தேவன் உனக்கு என்ன சொன்னாரு? என்னை அல்லாமல் வேறே தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், என்ன மாத்திரம்தான் நீ தேவனா வச்சுக்கணும். அதனால தன் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து போதிக்கும் பொழுது அவர் இன்னும் அதிகமாக என்னை விட, இயேசுவை விட மனைவி நேசித்தா அது சரியில்லை, பிள்ளைகளை நேசித்தா அது சரியில்லை, செல்வத்தை நேசித்தா அது சரியில்லை, உலகத்தை நேசித்தா அது சரியில்லை. அப்போ அதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு? அது சரியில்லை, அது ஒரு விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா இயேசு மேலே வைக்கிற நம்பிக்கையை, இயேசுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை வேறு யாருக்குமே நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனால தான் உன் முழு பாடலில் பாடணும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு மனசோடும். ஓய்வு நாளையும் அப்படி தான் பழைய ஏற்பாட்டில் கட்டளையாகவே கொடுத்துருந்தார். இந்த நாளை நீ எதையுமே செய்யவே கூடாது, இந்த நாளில் உன் கர்த்தராகி தேவனை ஆராதிக்கணும், ஓய்வு நாளை கடைப்பிடிக்கணும், அவருடைய சமூகத்துக்கு வரணும் அப்படின்னா அவருடைய விருப்பம். ஏன்னா அவர் அப்படி விரும்புகிறாருனாக்கா அவரால் உண்டாக்கப்பட்ட ஜனம். ஆமென். அவரால் நாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம், அவரால் நாம் அவர் தான் நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார், அவர் தான் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், அவர் தான் நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். நாம் நம்புறோமோ இல்லையோ நம்முடைய உயிர் ஜீவன் அவர் கொடுத்தது. அப்போ அவர் கொடுத்த அந்த ஜீவனையும் உயிரையும் வைத்துக்கொண்டு நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ்கிறதுக்கு தேவன் அனுமதிக்கிறதில்ல. பாவம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னாக்கா, அவர் கொடுத்த அந்த வாழ்க்கையை அவர் சொல்லுகிறபடி வாழாத என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வாழும் பொழுது அதுதான் பாவமாக மாறிவிடுகிறது. கடைசியில் நியாயத்திற்கு நல்ல தண்டனை என்ன வரும் தெரியுமா? அவர் கொடுத்துருக்கிறாரு. சில நேரங்களில் பாருங்கள், இந்த இதில் அடுத்து ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க போகிறோம். அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் விருப்பப்படி வாழும்படியாய் தேவன் விரும்புகிறார். வாசிக்கலாம் பாருங்க, ஒரு நீண்ட பகுதி, எல்லாரும் எடுத்துக்காங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 29 வரையிலும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையின் பகுதியை இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிறார் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு. ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், பிதாவே பிதாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அல்ல, பிதாவின் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. பிதாவின் சித்தம் என்ன? பிதாவை நாம் அவரை முழு மனதோடு நேசிக்க வேண்டும், அவரை மாத்திரம் நாம் நேசிக்க வேண்டும், அவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். அது மாத்திரம்தானா? இப்போ பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு மனிதர்களாக இருக்கிற நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களும் சரி, அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி
அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? எனக்கென்னு வச்சிருக்கிற ஓட்டத்தில் தான் நான் ஓடணும். இப்போ ஓட்டப்பந்தயத்தில் எல்லாம் ஓடி இருப்பீங்க, அநேகர் படித்த பிள்ளைங்கள்லாம் ஓடி இருப்பீங்க, நானும் ஓடி இருக்கிறேன், நீங்களும் ஓடி இருப்பீங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஒரு ட்ராக் அப்படின்னு ஒரு வழி, ஒரு ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அந்த பந்தயத்தில் ஓடுறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வச்சுருப்பாங்க. அந்த ட்ராக் ஓடும் பொழுது நீ என்னதான் ஓடி முதல் போயிருந்தாலும் உன் ட்ராக் விட்டு வேற ட்ராக்ல போனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. உன் ட்ராக் விட்டு வேற ட்ராக்ல ஓடி, இல்லைங்க நான் முன்னத்தானே வந்தேன், இல்லைங்க நீங்கள் ட்ராக் மாறி வந்துட்டீங்க. அதுதான் இங்கே சொல்ல வராரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சில நல்ல காரியங்களை கூட செஞ்சீங்க, ஆமாம் தான தர்மங்கள்லாம் செஞ்சீங்க, சில மக்களுக்கு உதவிகளாக செஞ்சீங்க, சில அற்புதங்கள்லாம் செஞ்சீங்க, ரொம்ப சந்தோஷம், என் நாமத்தை பயன்படுத்தினீங்க. ஆனால் நான் சொல்லலையே, நான் ஒன்று இந்த ட்ராக்கில் ஓட சொல்லலையே ஒன்று. பாருங்க, நல்ல காரியம் செஞ்சவனே தெரியாதுன்னு சொல்கிறாரு இயேசு நியாயத்தீர்ப்பு நாள்ல. என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அப்போ இன்னைக்கு ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைக்கிற நீங்களும் நானும் மற்றும் இந்த உலகத்திற்கு எல்லா மனுஷர்களை குறித்தும் தேவன் விரும்புகிறது என்ன? அவர் உறுதியாய் பற்றி கொண்டு பல நேரங்களிலே பல நன்மைகள், ஏன் நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் சமாதானம் இல்லை, சில சந்தோஷம் இல்லை, சில நன்மைகள் பாருங்க அப்படியே போராடிட்டே இருப்போம். நம்ம காரணம் என்ன தெரியுமா? ட்ராக் மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கலாம். அதனால்தான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்னில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். ஆமென். நம்முடைய தகப்பன், நாம் விசுவாசிக்கிற அந்த இயேசு யார் தெரியுமா? நான் நடக்கிறதுக்குன்னு ஒரு ரூட் வச்சிருப்பாரு, நான் ஓடணும்னு ஒரு பாதை வச்சிருப்பாரு. அந்த பாதையை விட்டுட்டு வேற பாதையில ஓடுறது அவருக்கு இஷ்டம் இல்லை. அதே நேரத்துல இப்படித்தான் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சில முறைகளை அவர் வைத்திருக்கார். ஏன் இப்படி வச்சிருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் தான் நம்மளை டிசைன் பண்ணார், அவர் தான் நம்மளை தாயின் கருவில் உருவாகினார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் வருகிறதுக்கு அவர் தான் காரணம். ஏதோ ஒரு கணவன் மனைவியுடைய உறவில் வரல, ஒரு பெற்றாருடைய உறவில் வரல, ஏதோ தற்செயல அவர்கள் உறவில் வரல. ஒருவேளை அவங்க பாவம் செஞ்சு, ஏதோ ஒரு 2 ஆணும் பொண்ணும் பாவம் செஞ்சதுனால ஒரு மனுஷன் உலகத்துல வரல. சில நேரங்கள் அப்படி நினைக்கலாம், இவர்கள் பாவம் செய்தார்கள் அதனால் இந்த குழந்தை பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் எப்படி ஆயினும் கர்த்தர் அதை டிசைன் பண்ணுகிறார். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர். ஒரு வித்தும் ஒரு ஆணுடைய பெண்ணுடைய வித்தும் இணையும் பொழுது ஒரு கரு உருவாக்குவது அவருடைய வேலை. அவர் அதை செய்கிறார். ஆனால் அதை மனிதர்கள் பாவமாக செய்தாலும் நியாயமாக செய்தாலும் அவர் அதை தம்முடைய வார்த்தையில் அவருடைய நீதியில் மாறாதவராக அதை நிறைவேற்றுகிறார். அப்போ ஒவ்வொரு மனுஷனையும் உருவாக்கி வெளியே அனுப்பிட்டு அவர் விரும்புகிற வழியில் நடக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிற பதமாய் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். என் இஷ்டத்துக்கு இல்லை, நான் ஒரு வழி போயிட்டு கடவுள்னா கடவுள் நான் இப்படித்தான் கும்பிடுவேன், நான் இப்படிதான். இன்னும் அவர் எப்படி ஆராதிக்க சொல்றாரு, அவர் எப்படி நம்ப சொல்றாரு, அப்படி அவர் எப்படி வாழ சொல்றாரு. அதனால தான் நான் சொல்லி இந்த வார்த்தைகள், அதனால தான் வேதாகம் மிகவும் முக்கியம். வேதாகமத்தை கேளுங்க, படிங்க, தியானிங்க, அறிக்கை பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் போதிக்கிறதோடு மாத்திரமல்ல உங்களை ஏன் மோட்டிவேட் பண்ணுகிறோம் என்று சொன்னால் வேத வசனம் மிகவும் முக்கியம். இது என்ன சொல்லுகிறது? ஒரு மனுஷன் ஆதியிலிருந்து வெளிப்படுத்தின ஒரு மனுஷனை குறித்து தேவன் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், அவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும். அவனுக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் பிக்சரை வச்சிருக்காரு. எனக்குன்னு பிக்சர் இதில் வச்சிருக்காரு, உங்களுக்குன்னு ஒவ்வொரு பிக்சரையும் அதில் வச்சிருக்கிறாரு. எப்படி வச்சிருக்காரு? அவருடைய வார்த்தையின் மூலமாக வைத்திருக்கிறார், அவருடைய ஆவியானவர் மூலமாக இதை வெளிப்படுத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் வார்த்தையில் வைத்திருக்கிறார், அவருடைய ஆவியானவரால் அதை எனக்கு வெளிப்படுத்துகிறார். ரெண்டுமே அவர் வேலை தான். வாசித்து பாருங்க, யோவான் 1:1-4. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையினால் தான் நான் உண்டாக்கப்பட்டேன், எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தையில் உள்ள ஜீவன் என் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஜீவன் என்னை உலகத்திற்கு ஒளியாக வைக்கிறது.
அந்த ஜீவன், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையுள்ள ஜீவன் தான் எனக்கு மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது. பாருங்க, அந்த வார்த்தை இருதயத்தில் இல்லாமல் ஆவியானோர் மூலமாய் இருதயத்துக்குள் இந்த வார்த்தை வைக்கப்படாமல் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமா இருக்க மாட்டான், இருண்டு போயிருப்பான், முகத்துல ஒரு கலர் இருக்காது. நீங்க பார்த்தாலும் கண்டுக்குவீங்க. அதனால தான் ஈஸியாக சொல்லிடுவீங்க, இவங்க ரட்சிக்கப்படலன்னு சொல்லிடுவீங்க. பார்த்த உடனே என்ன சொல்லிடுவீங்க? இவங்க ரட்சிக்கப்படலைன்னு. ரட்சிக்கப்பட்டா என்ன? ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படவனுக்கு என்ன வார்த்தை வித்தியாசம்னாக்கா, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறானாக்கா அவனுடைய உள்ளத்தில் வார்த்தையினால் உண்டாகிற அந்த ஜீவன், வார்த்தையிலிருந்து உண்டாகிற அந்த வெளிச்சம், வார்த்தையினால் உண்டாகிற அந்த வல்லமை, வார்த்தையினால் உண்டாகிற அந்த இருட்டை வெளியேற்றி வெளிச்சத்தை இருதயத்தில் பிரகாசிப்பிக்கிற. அதனால தான் அடுத்து கீழே நம்ம போன அப்படின்னாக்கா, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது கண் திறக்கப்பட்டவன். அதனால தான் கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. நம்ம கண்ணெலாம் திறக்கப்பட்டுருச்சு. எப்படி திறக்கப்பட்டுருச்சு? இயேசுவின் மேல் நம் நம்பிக்கை வைக்கும்படியாய் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானுடைய உதவியோடு அது நமக்கு நடந்திருக்கிறது. என்னை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து புரிந்து விசுவாசித்து தொடர்ந்து தேவ ஆவியின் துணையோடு அவரை பற்றி கொள்வதுதான் விசுவாசம். ஆமென். விசுவாசம் அப்படின்றது அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு சும்மா ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இல்லை. இது ஒரு தெளிவான ஒரு வெளிச்சமான ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் உள்ளதான ஒரு விசுவாசம் வாழ்க்கை. அதோடு கூட இது பரிசுத்த ஆவியினால் அன்றி இது சாத்தியமில்லாத ஒன்று. அதனால்தான் கொரிந்தியர் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தேவனுடைய ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டான். தேவ ஆவியினுடைய துணை நமக்கு கொடுக்கப்படுகிறது அவரை தொடர்ந்து பற்றி கொள்வதற்கு. கடவுளுடைய அந்த ஆவியின் துணை நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான் என்பதை ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். அதில் ரோமர் 17வது அதிகாரத்திலிருந்து 25வது வசனத்தை வரையிலும் கூட நான் வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 4:17 25. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தாம் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவை போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதவனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினரை விசுவாசிக்கும் நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப விசுவாசித்தான் ஆபிரகாமும். எப்படி விசுவாசித்தான்? அந்த ரோமர் 4:20 எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவன் ஆகிறது எப்படி? ஆபிரகாம்கிட்ட கற்றுக்கணும். அப்புறம் எப்படி கற்றுக்கிட்டான்? அவனுக்கு சில காரியங்கள் சொல்லப்படுது, வாக்குரைக்கப்படுது. ஆனால் சூழ்நிலை அது மாதிரி இல்லை. சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணலாம்? சந்தேகப்படலையா? எதை சந்தேகப்படலை? வாக்கு தத்தத்தை சந்தேகப்படலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்புகிறோம், நம் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம், பல நன்மைகளை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சந்தேகத்தை தான் பிசாசு கொண்டு வந்து நம்முடைய உள்ளத்தில் போட்டு நம்மை அலைக்கழிக்கிறான்னு பல நேரங்களில் வசனத்தை நம்ப முடியாதபடி. ஆனால் இந்த ஆபிரகாம் வித்தியாசமான என்ன பண்ணி தெரியுமா? தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து
அப்படின்னு அங்கே சந்தேகப்படலன்னு சொல்லிட்டு கீழே வந்து சொல்லப்படுகிறது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்காக மாத்திரமல்ல, எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக. அப்படியே பாருங்க எப்படி மென்ஷன் பண்ணிக்காங்க. இல்லைங்க, இது ஆபிரகாம் விசுவாசி தான், ஆபிரகாமுக்கு எண்ணப்பட்டது, அது அவனுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி இருந்தாக்கா ஆபிரகாமோடு நம்ம விட்டுட்டு கவனித்துக்குவோம். அது என்ன சொல்லுது? நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது? என்னத்துக்காகவா? நாமளும் அப்படியே வாக்குத்தத்தத்தை அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்புவதற்காகவே அது எழுதப்பட்டிருக்கிறது. முழு நிச்சயமாய் ஆபிரகாம் நம்பினா அவனுக்கு அது நடந்தது. இன்னைக்கு முழு நிச்சயமாய் அவருடைய வார்த்தையை நான் நம்புவேன், எனக்கும் நடக்கும். இப்படிதாங்க விசுவாச வாழ்க்கையில தொடர்ந்து ஓட முடியும். நம்ம அதை அந்த ரோமர் 5:2-9 எடுத்து வாசித்து பாருங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுத்துகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் கூட அவர் மேல் உள்ள அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கும் பொழுது ரட்சிக்கப்படுவது நிச்சயம். எல்லாரும் ரட்சிக்கப்படுவது நிச்சயம். ரட்சிக்கப்படுவதுன்னா என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படுறதுனாக்கா ஏதோ அந்த நரகத்துக்கு ரட்சிக்கப்படுறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிறதான சூழ்நிலைகள், நம்பிக்கையின் கப்பல் சேதமடைகிற புயல்கள், விரக்திகள், நமக்கு உண்டாகிற உலகத்தின் பாடுகள், உபத்திரவங்கள், டிப்ரெஷன்கள், அப்படிப்பட்ட பிசாசின் தொல்லைகள், இவைகள் எல்லாவற்றிலும் பிசாசு செய்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகம் நமக்கு என்ன செய்ய தெரியுமா? நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் என்கிற கப்பலை சேதமாக்கும்படியாக வருகிறதான பல போராட்டங்கள். அதனால்தான் இயேசு அந்த முதலாவது நாம் மத்தேயில் வாசிக்கும் பொழுதே சொன்னார், என்ன வீசுதான்? காற்று, மழை, அப்புறம் தண்ணீர் எல்லாம் வருது. அதே மாதிரி அவருடைய மத்திய சுவிசேஷத்தில் வசனத்தை கேட்கிற அந்த பிரசங்கத்தை குறித்து சொல்லும் பொழுது, ராஜ்யத்தின் வசனத்தை விதைக்கிறான், பொல்லாங்கன் வந்து அந்த வசனத்தை வழியோரத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்துட்டு போயிடுறான், முள்ளில் நெருக்கி போட்டுடுறான். உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்துக்கு மயக்கமும் வசனத்தை எடுத்து போடுகிறது அப்படின்லாம் சொல்றாரு. அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, விசுவாசமாகிய பாருங்க, இந்த விசுவாசத்தை ஒரு கப்பலுக்கு ஒப்பிட்டு 1 தீமோத்தேயு 1:19 அருமையான ஆவியானவர் அவர் மூலமாக இந்த விசுவாசத்தை எப்படி ஒப்பிடுறாரு பாருங்க. ஜனங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, அதை எப்படி காத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1:17-19 அப்படி இருக்குது. 19 வாசித்தா கூட போதும். வாசிங்க. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். விசுவாசமாகிய கப்பல் சேதப்பட்ட பிற்பாடு அந்த கப்பல் யாரும் பயணம் செய்ய முடியாது. இன்னைக்கு அநேகருடைய விசுவாசத்தின் கப்பல் சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துவதற்காகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஆயுதங்களும் பிரயோகிக்கப்படுகிறது. அப்ப யோபுவின் மேல ஒரு ஆயுதம், ஒரு பரீட்சை பிரயோகிக்கப்பட்டது. உபத்திரவம் என்ற பரீட்சை பிரயோகிக்கப்பட்டது. எதற்கு அந்த பரீட்சை பிரயோகிக்கப்பட்டது? யோபுவின் வாழ்க்கையில அவனுடைய விசுவாசத்தை
சேதப்படுத்தும்படியாக. கவனிக்கிறீங்களா? விசுவாசத்தை சேதப்படுத்தும்படியாக. அவங்க மனைவி என்ன சொல்றாங்க? இன்னும் கடவுள் மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கியா நீ நம்புறியே அந்த கடவுளை விசுவாசிக்க வேண்டாம், நம்பாத, தூசிச்சுட்டு அவர் மேல் நம்பிக்கையை விட்டுட்டு தூசிச்சுட்டு உம்முடைய தூஷணம் பண்ணிட்டு அவர் மேல பழி போட்டுட்டு அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அவர் மேல பழி போட்டுட்டு நீ என்ன பண்ண, உன்னுடைய ஜீவனை விட்டுரு. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விசுவாசம் என்ற கப்பலில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறது போல இந்த கப்பலை சேதப்படுத்து ஒன்று தெரியுமா? கப்பல் சேதமடைந்த பிறகு தொடர்ந்து அதில் பயணம் செய்யாது. ஏன்னா சேதமடைகிறதுனாக்கா கப்பலில் ஒரு வேளை டேமேஜ் உண்டாகி தண்ணீர் அதுக்குள்ளே போகலாம். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதில் இருக்கிறதான அந்த கப்பலை இயக்குகிறதான அந்த யந்திரங்கள் பழுதடைந்து போயிடலாம். இப்படி ஏதாவது ஒருத்தில் சேதமடைந்து விட்ட பிறகு அந்த கப்பல் முன்னோக்கி செல்ல முடியாது, சரியான பாதையிலும் செல்ல முடியாது. அதனால்தான் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தும்படியாய் பல உபத்திரவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில கூட வரலாம். ஆனால் ஒன்றாய் கவனியுங்கள், விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுத்தப்படாமல் காப்பதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த உபகரணங்கள். இப்போ ஒரு கப்பல் சேதப்படுத்தாது இருக்கணும்னாக்கா அந்த கப்பல் சேதப்படாத அளவுக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. எதிரின் ஆயுதம் வந்து தாக்கினாலும், எவ்வளோ புயல் வந்தாலும், எவ்வளோ காற்றடித்தாலும் கூட அந்த கப்பல் சேதப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய பாதுகாப்பு கருவிகளை, பாதுகாப்பு யந்திரங்களை, பாதுகாப்பு கவசங்களை வச்சிருப்பாங்க. அதுபோல நமக்கு தேவன் நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக தான் இருக்கிறோம் நம்ம. ஆனால் பல நேரங்களில் அது சேதமடைகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் மூழ்கி போகிறதில்ல. பாருங்க, இங்கே அநேகர் வந்து அற்புதங்களை பெற்று, சுகத்தை பெற்று, ஆசீர்வாதங்களை பெற்று, நன்மைகளை பெற்ற மக்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரே நாளில் யாருமே எனக்கு இயேசு வேண்டான்ட்டு போயிடுறதில்ல. நாளடைவில் சில அந்த விசுவாசத்தை சேதப்படுத்தும்படியான, சில டேமேஜ் படுத்தும்படியான, நம்பிக்கை இழக்க செய்யும்படியான சில சூழ்நிலைகள், சிச்சுவேஷன்கள், உலகத்தின் பாடுகள், பாருங்க, உபத்திரவம், பலவிதமான பரீட்சை, அவைகள்லாம் வந்து அவனுடைய விசுவாசத்தை சேதப்படுத்துது. ஆனால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வருகிறதான உபத்திரவமும் பரீட்சையும் நம்பிக்கையை உண்டாக்க வேண்டும். ஆமென். உபத்திரவும் பிரச்சனை வரும்பொழுது இன்னும் அதிகமாக அவருடைய சமூகத்துக்கு ஓடி, பிரச்சனை நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட செலவு செய்ய பாருங்க. ரொம்ப பேஜாராக இருக்குதா, கொஞ்சம் நேரம் ஆவியிலிருந்து செபிக்கலாம், உங்களுடைய ஒப்பு கொடுங்க. பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தால் பிரச்சனையாக தான் இருக்கும். பிரச்சனையின் நேரத்தில் கர்த்தர் இன்னும் அதிகமாய் தேடும். அதனால் தன் உபத்திரவும் பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில் அந்த உபத்திரவம் அவனுக்கு அவனுடைய விசுவாசத்தை சேதப்படுத்தலை, அவனுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுச்சு தெரியுமா? பலப்படுத்துச்சு. எப்படி பலப்படுத்துச்சு? என்ன ஒரு வார்த்தை சொல்றான்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை. ஆமென். விசுவாசம் பலப்பட்டவன் தாங்க அப்படி சொல்ல முடியும். வாழ்க்கை தலைகீழா நடந்துட்டு இருக்குது, வாழ்க்கையில பிரச்சனை. ஆனா அவன் சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய நீ பவர்ஃபுல் அப்பா, உங்ககிட்ட எல்லா பவர் இருக்குது, என்னன்னாலும் நீங்க செய்வீங்க. நீ என்ன செய்யணும், என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறீங்களோ யாரும் தடுக்க முடியாது. அப்படி சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? யாரும் தடுக்க முடியாது. எந்த சக்தியும் தடுக்க முடியாது, எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஏதோ சாதாரணமாக நம்புறோம், இயேசு ஆராதிக்கிறோம், போறோம்ல. உங்க வாழ்க்கையில உங்களுக்காய் அவர் மேல் உறுதியாய் நம்முடைய விசுவாசத்தை வைத்து அவரை ஏன் நம்பி இருப்போம், அவரையே ஆராதிப்போம் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில் அவர் கொடுக்கணும்னு வச்சிருக்கிறத, உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கிறத, எனக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கிறத இனி இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் வேதம் கொடுக்கிற வார்த்தை, வாக்கு தத்தம். அதனால் தான் உன் பட்சத்தில் 1000 பேர், உன் பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அதை உன் கண்களால் மாத்திரம் அதை காண்பாய். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன், சொல்லுங்க வாய் திறந்து, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது யார் இருக்கிறதுனா உங்களுக்கு சப்போர்ட்டா ஆண்டவரை விசுவாசிக்கிற, ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் சப்போர்ட் யாரு? பணமா? இல்லை நல்ல ஒரு வக்கீலா? இல்லை நல்ல பேச்சாளரா? இல்லை ஒரு நல்ல பணக்காரரா? இல்லை நம்ம ஊரில் இருக்கிறதான பெரிய மனுஷர்களா? யாருங்க சப்போர்ட்டு? நம்ம சப்போர்ட்டே யாரு? நம்ம பட்சத்தில் இருக்கிறது யாரு? என் கட்சியில் இருக்கிறது யாரு? எனக்கு உதவி செய்கிறது யாரு?
எனக்கு பரிந்து பேசுறது யாரு? ஓ, அவர் எப்பனாச தோத்துருக்காரா? இயேசு வாதாடி தோக்க முடியுமா? எனக்காய் பரிந்து பேசுகிறார்னு எழுதி இருக்குதே, அந்த பரிந்து பேசுகிற இயேசு எங்கேயாவது தோக்க முடியுமா? அவர் தோக்கிறவர்கள் அவர் ஜெயிக்கிறவர். இந்த விசுவாசம் தாங்க நம்முடைய இந்த ஒரு நம்பிக்கையும் இந்த வெளிப்பாடும் தான் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். பாருங்க, இந்த விசுவாசமாகிய கப்பல் பாதுகாப்பா இருப்பதற்கு ஆவியானவரும் தேவனுடைய வசனமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் என்னுடைய விசுவாசம் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு, அது உறுதியாய் இருப்பதற்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. எபேசியர் 6:10-18 எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார யோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் இருக்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கல் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். நன்றாய் கவனிங்க. இந்த விசுவாசம் ஆகிய கப்பல் சேதப்படக்கூடாது. எப்பொழுதும் எப்படிங்க ஆண்டவர் மேல் அப்படியே விசுவாசமாகவே இருக்கிறது. சூழ்நிலைகள் எல்லாம் சில நேரத்தில் நம்ப பண்ணுது, சில நேரத்தில் நம்ப முடியாத போகுது, சில நேரத்தில் சோர்ந்து போக பண்ணுது, சில நேரத்தில் ஆராதனைக்கு உற்சாகமாக வர முடியுது, சில நேரத்தில் வர முடியறதில்ல, சரியான நேரத்துக்கு சில நேரத்தில் சரியான நேரத்துக்கு வர முடியுது, சில நேரத்தில் சரியான நேரத்துக்கு வர முடியறதில்ல. இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம உயிருள்ளவர்களும் இருக்கிற போராட்டங்கள். இவைகள் இனிது ஜெயித்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஜெயித்தவர்களாய் வாழ்வதற்கு நமக்கு தேவன் கொடுக்கிறது தான் சர்வாயுத வர்க்கம். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தேவனே கொடுக்கிறார். இப்ப சவுல் யுத்தம் செய்யறது போய் நிச்சுட்டு இருந்தாங்க. சவுலும் இஸ்ரேல் மக்களும் யுத்தம் பண்ணுவதற்காக போய் நின்று கொண்டிருந்த பொழுது கோலியாத் என்கிறதான ஒரு மனுஷன் வருகிறான். கோலியாத் என்கிறதான ஒரு மனுஷன் வந்து கர்ஜித்து அவங்களெல்லாம் நாசமாக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்களை குறித்து பேசிட்டு இருக்கிறான். அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் பயந்துட்டாங்க. சவுல் ராஜா, இஸ்ரேலில் இருக்கிற படை வீரர்கள் எல்லாரும் பயப்படுறாங்க, பயந்தெல்லாம் ஒடியாந்துடுறாங்க. சரி, கடைசியாக ஒரு காரியம் நடக்குது. தாவீது என்கிறதான ஒரு சிறு பையன் ஆடு மேய்த்து கொண்டதும் தன் சகோதரர்களை பார்க்க போகிறான். அங்கே போய் சவுலிடத்துல பேசுகிறான். இந்த விருத்தச்சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் நம்மளை எழுத்து பேசுறதுக்கு, நம்மளுக்கு விரோதமாக நம்மளை நிந்திக்கிறதுக்கு ஏமாத்துறோம், இவனுக்கு நேராக நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு தெரியும் இந்த கதையெல்லாம். அப்போ சண்டை போடுறேன்னு சொல்லும் பொழுது சவுல் என்ன பண்ணுறான் தெரியுமா? அப்பப்பா நீ தாவீதை ஜெயிக்கணும்னாகுது, கோலியாத்தை ஜெயிக்கணும்னாக்கா என்ன பண்ணு தெரியுமா? அவன் பாரு இந்த சோடு கேடகம் வச்சுட்டு இருக்கிறான், இவளுக்கு உயரமாக இருக்கிறான், இவளுக்கு பலசாலியாக இருக்கிறான், சரியா பிச்சா அவனை ஜெயிக்கணும்னாக்கா நீ என்ன பண்ணு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் சவுல். எல்லா விதமான அவனுடைய அவன் ஒரு மனுஷனோட யுத்தம் பண்ணணுன்னாக்கா என்னென்ன ஆடைகளையும் என்னென்ன ஆயுதங்களையும் அணிவானோ அதெல்லாம் யாருக்கு போட்டு விடுறான்? தாவீதுக்கு போட்டு விடுறான். தாவீதுக்கு போட்டு யுத்தம் பண்ணுறான். தாவீது போட்டு சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைப்பா. என்ன சொல்கிறான்? இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. எனக்கு இருக்கிற பழக்கம் என்ன தெரியுமா? புரியுது உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? எனக்கு இருக்கிற பழக்கம்லாம் என்ன தெரியுமா? அரே, நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டுடு, அப்பதான் அவன் கம்முன்னு இருப்பான். இது சவுல் கொடுக்கிற ஆயுதம். அந்தரங்கத்தில் போய் உன் பிதாவினிடத்தில்
அந்தரங்கத்திலிருந்து நீ ஜெபம் பண்ணி வெளியரங்கமாய் பதிலளிப்பார்ன்றது ஆவியானவர் கொடுக்கிற ஆயுதம். அவனுக்கு மேலே போய் கேஸ் கொடு அப்படின்னு சொல்றது உலகத்தின் ஆயுதம். இல்லை, உன்னுடைய வழக்கை கர்த்தரிடத்தில் ஒப்புவி அப்படின்னு சொல்றது வேதம் தருகிற ஆயுதம். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் 2 பக்கமும் நமக்கு கொடுக்கப்படும். பிசாசும் உலகத்தின் மனிதர்களும் நமக்கு சில அந்த பிரச்சனையை ஜெயிப்பதற்கு சில சப்போர்ட்டுகளை கொடுப்பாங்க. இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க. நல்லது. சவுல் கொடுத்ததான எல்லா ஆடைகளையும் இந்த பட்டயத்தையும் ஷூவையும் அந்த கேடகத்தையும் எடுத்தெல்லாம் போட்டு பார்க்குறான் தாவீது. போட்டு பார்த்துட்டு சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைப்பா, இப்படிலாம் எனக்கு பண்ண தெரியுது. எனக்கு ஒன்று தெரியும், ஆவியிலிருந்து ஜெபிக்க தெரியும். ஆமென். வேத வசனத்தை விசுவாசிக்க தெரியும். நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நிற்க தெரியும். ஈட்டி பிடிச்சி நிற்க தெரியாது, எழுத்து நிச்சு விவிஞ்சி கட்டிக்கிட்டு சண்டை போட தெரியாது. அவனுக்கு தெரியும் அந்தரங்கத்தில் போய் கண்ணீர் விட தெரியும். என்னுடைய ஜெப வீட்டில் போய் எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்காக ஜெபிக்க தெரியும். என்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்க தெரியும். என்னை அவமானப்படுத்துறவர்களை ஆசீர்வதிக்க தெரியும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும்னு சொல்லியிருக்குதே, அந்த வசனத்தை நம்பி என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க தெரியும். இதாங்க உலகத்தின் ஆயுதமும் தேவன் கொடுக்குற ஆயுதத்துக்கு இருக்கிற வித்தியாசம். ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லா ஆயுதமும் முக்கியமானதே, நான் 2 ஆயுதத்தை மாத்திரம் நான் அதிமுக்கியத்தைப்படுத்தி பேசுகிறேன். அது ஆவியில் நிறைந்து ஜெபிப்பதும் ஆவியின் பட்டயமாக இருக்கிற வேத வசனம் தேவ வசனத்தை பிடித்து கொள்வதும். இதாங்க விசுவாச வாழ்க்கையின் தொடர்ந்து வெற்றி வாழ்க்கைக்கான ரகசியம். ஆவியின் ஜெபம், ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம், இதுதான் மிக முக்கியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக முக்கியம். ஜெபம் ப்ளஸ் ஆவியின் பட்டயமாக இருக்கிற வசனம், இது 2ம் இணைந்திருக்கும் பொழுது, இது 2ஐயும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய ஆயுதமாக நாம் அணிந்து கொள்ளும் பொழுது, பிசாசு மனிதர்கள் உலகத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் ஜெயிக்கிறதுல நமக்கா இயேசு ஜெயித்து விட்டா. ஹல்லேலூயா. அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லிட்டாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். கர்த்தரை யுத்தம் பண்ணுறதுக்கு அனுப்புறீங்களா? நீங்களே சண்டை போட்டுறீங்களா? உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் பேசுகிறாங்க. மாமியார் பேசுகிறாங்க, மருமக பேசுகிறான், உங்களுடைய பாஸ் பேசுகிறான், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க. எத்தனையோ பேர் உங்களுக்கு எனக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவித்து கொண்டு தான் இருப்போம் இல்லையா? வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆனால் கர்த்தரை யுத்தம் பண்ண, அதனால்தான் அவர் நியாய தீர்ப்பு, நீ யாரையும் நியாய தீர்ப்பு பண்ணீங்க, நியாய தீர்ப்பு அவர் கையில் கொடுங்க. நியாயத்தீர்ப்பு அவர் கையில் கொடுங்க. பாருங்கள், ஒரு சம்பவத்தை நான் வாசித்த உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். யோசுவாவில் அதை நானே வாசிக்கிறேன், நீண்ட பகுதி, சீக்கிரமாக வாசித்துடுறேன். யோசுவா 10வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். அதில் யோசுவா 10வது அதிகாரம் நான் 3வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். நீங்கள் எடுத்துக்காங்க, நீங்கள் கன்றாய் கவனிங்க. ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேத், எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும், யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும், லாகீசின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும், எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரோடும் இஸ்ரவேல் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகாசின் ராஜா, எல்கோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளுமாய் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அவர் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை இரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களில் குடியிருக்கிற எமோரியன் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொன்னார்கள். உடனே யோசுவாவும் அவனோடு கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலிலிருந்து ராமுழுது நடந்து திடீரென்று அவர் மேல் வந்து விட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனில் மகா சங்காரமாய் மடங்கடித்து பெத்ரோனோக்கு போகிற வழியிலே துரத்தி அசேகா மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள்
பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிறோம். கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோனின் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இதை வாசிக்கும் பொழுது என் உள்ளத்தில் அவ்வளவு ஒரு பாதிப்பை இந்த வார்த்தைகள் உண்டாக்குகிறது. என்ன தெரியுமா? யோசுவாவுக்கிட்ட அந்த யுத்த மனுஷர்கள் சொல்லி அனுப்புகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு விரோதமாக எல்லாரும் யுத்தம் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. பர்வதங்களில் குடியிருக்கிற எமோரியன் ராஜாக்கள் யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு அடியாரை கைவிடாமல், எல்லாம் சொன்ன கைவிடாமல் சீக்கிரமாக எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். அன்றைக்கு யோசுவா ஒரு ரட்சகனாக இருந்தான். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் அந்த ரட்சகராக இருக்கிற இயேசு நோக்கி இப்படி தான் நம்ம கேட்குற சில நேரத்தில், ஆண்டவரே எங்களை கைவிடாமல் சீக்கிரமாக எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும் கேட்டாங்க. அப்போ யோசுவா போகிறான், எந்திரிச்சு அந்த எமோரியருடைய ராஜாக்களுக்கு விரோதம் யுத்தம் பண்ணுறதுக்கு போகிறான். போகும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்பட வேண்டாம், உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். ஒரு உனக்கு முன்பாக என்ன கிடைக்குது? பெரியவன் இவன் போய் இவனுடைய யுத்த வீரர்களை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போகும்போது ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? அப்பா, உன்னுடைய யுத்த வீரர்கள், உன்னுடைய பராக்கிரமம், உன்னுடைய சேனைகள் அது அல்ல ஜெயிப்பது, ஏற்கனவே அவர்களை உன் கையில் ஒப்பு, நீ போய் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டுவான்னு சொல்ல, ஏற்கனவே ஒப்பு கொடுத்துட்டுமா, நீ போய் எடுத்துக்கப்போ, நீ போய் அவங்கள சங்கரி ஒப்பு கொடுத்துட்டு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. உனைய ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. இந்த வார்த்தையின் அடிப்படையில் தாங்க அவன் ஜெயிக்கிறான். இந்த வார்த்தை தாங்க அவனை ஜெயிக்க வைக்குது. ஏதோ அவன் யுத்த ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள, அது பாருங்க, ஏன் அப்படி சொல்ல வரேன்னாக்கா, அடுத்து பாருங்க, அவங்க போய் அப்படியே யுத்தம் பண்ணுறாங்க. இவங்க வேலையை இவங்க செய்கிறாங்க. இவங்க வேலையை செய்யும் பொழுது எனக்கு என்ன ஒரு உள்ளத்தில் ஒரு பாதிப்பு உண்டாக்குதுன்னு சொன்னாக்கா, ஆசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான வருகிற எதிரிய யார் அடிச்சிட்டு இருக்கிறா? யார் அடிச்சிட்டு இருக்கிறா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லுதே, யாருங்க கல்லில் அடிச்சிட்டு இருக்கிறது? இவன் பட்டயத்தை எடுத்து இவனுக்கு முடிஞ்ச அளவு யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா வானத்திலிருந்து என்ன விழுந்துட்டு இருக்குது? கல்லு விழுந்துட்டு இருக்குது. கல்லில் அடிச்சிட்டு இருக்கிறான்றது அவர்களுக்கு பாருங்க, ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை யார் விழப்பண்ணது? புரியுதா உங்களுக்கு? வானத்திலிருந்து கல் விழுது யார் மேல? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வந்த மனிதர்கள் மேல் வானத்திலிருந்து கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிறோம். கல் மழையினால் செத்தவர்கள் யாருங்க எதிரி அதிகமா அடிச்சது? உங்களுக்கு எனக்கு விரோதமாய் வருகிற பிசாசின் ஆயுதங்களா இருக்கலாம், மனிதனுடைய சக்திகளா இருக்கலாம், எந்த வல்லமையா இருக்கலாம், அதிகமா அவர்களை சங்கரிப்பது யாரு? கர்த்தர் தாங்க அதிகமா சங்கரிச்சா. நீங்க ஏதோ கொஞ்சம் யுத்தம் பண்ற அவ்வளவுதான். சும்மா கவுண்ட்ல ஒரு கல்லை வச்சு சுத்தி கோலியத்துக்கு அடிக்கிறான். அந்த கல்லுலயே அவன் விழுந்தான். அடிச்சது யாரு? கர்த்தர் அடித்தார். அப்படிதாங்க இன்றைக்கு அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். உங்களுக்கு அவர் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைத்திருக்கிற உங்களுக்காக எனக்காகவும் என்ன செய்யறாரு பாருங்க. அதையும் தாண்டி சரித்திரத்தில் இன்றைக்கும் நிரூபிக்கப்பட்ட உண்மை அவன் சொல்றான், ஆண்டவரே நாங்கள் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில கஷ்டமா இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோடு பேசுகிறான். ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறான் பாருங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்குற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி ஏதோ ப்ரேயர் பண்ணுறான், ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறான் கர்த்தரோடு கூட. எத்தனை நடந்துட்டு இருக்குது, ஆண்டவரே போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பேசிட்டு அவர் ஏதோ அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு என்ன சொல்றான், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கி மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அவரோடு பேசுறான். பேசிட்டு என்ன சொல்றான், இயற்கையில் தேவன் படைத்த படைப்புக்கு இவன் கமெண்ட் பண்றான். இயேசுவின் நாமத்தில் நில் அங்கேயே, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சொல்லிட்டு உங்களுக்கும் எனக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு தாங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் அவர் படைச்சிருக்கிறாரு. என்னத்துக்கு படைச்சாரு? சூரியனை அவரு இருட்டிருக்கிறாருன்னுட்டா. சந்திரன் எதுக்கு படைச்சாரு? மரம் செடி கொடிகளை எதுக்கு படைச்சாரு? இயற்கையெல்லாம் எதுக்கு படைச்சாரு? இப்படிப்பட்டதான எல்லா விதமான அனுகூலமான வசதிகள் எல்லாம் எதுக்கு அவர் உண்டாக்குனாரு? எதுக்கு உண்டாக்குனாரு சொல்லுங்க? எனக்காகத்தான் எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்காரு. அப்ப எனக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறது உண்மையானால் அப்ப அது எனக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணக்கூடாதா? பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாம் எனக்காக அவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அது எனக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணக்கூடாதா? அப்ப நான் கர்த்தருடைய பிள்ளையானால் அவரோடு பேசிட்டு அவன் சொல்றான், சூரியன் எதுக்கு? நான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். இருட்டாய் பேசணும், நான் எப்படி யுத்தம் பண்ணிட்டோம்? எனக்காகத்தானே சூரியனை படைச்சிங்க. எனக்காக சூரியனை படைச்சது உண்மையானால் சூரியனை அங்கே நில்லு, நான் வெற்றி அடைகிற வரலும் எனக்கு சப்போர்ட்டா நில்லு. சந்திரனை நீ அங்கே நில்லு, நான் ஜெயிக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஜெயிக்கணும், நான் முன்னேறணும், நான் எதிரி சங்கரிக்கணும், நீ அங்கே நில்லு. அப்படி எழுதியிருக்கு பாருங்க. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன் இருந்ததில்லை. ஒரு மனிதனுடைய சொல்லுன்னா அவரோடு நம்ம உருவாடிட்டு இருக்கும் பொழுது அவரே சொல்றாரு, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள். அதனால தான் சில நேரங்களில் வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி பிள்ளைகள் நாம் அனாவசியமான வார்த்தைகள் வெளியே விட்டுறக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நாம் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணி சரியான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தணும். ஏன்னா நம்முடைய வாயின் வார்த்தைகள் சில காரியங்களை உருவாக்கிவிடும். அவன் சொல்கிறான், சுந்தரின்னு சூரியனை பார்த்து நில்லுன்றான். அங்கே நிற்கிது. எதுக்கு தெரியுமா? அவன் சங்கரிக்கும் வரையில் அங்கே நிற்கிது. சரிக்கெட்டும் வரையிலும் சூரியன் தரித்து சந்திரம் நின்றது. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கெட்டு மட்டும், எல்லாரும் சொல்லுங்க, நீதியை சரிக்கெட்டு மட்டும். அப்படின்னா என்ன தெரியுமா? நான் ஜெயிக்கிற வரையிலும் எனக்கு இந்த இயற்கையை சப்போர்ட் பண்ணும். கர்த்தர் உண்டாக்கி இந்த இயற்கையின் எல்லா விதமான படைப்புகளும் எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு தருகிறதான வாக்குத்தத்தங்கள். தேவன் நமக்கு இப்படிப்பட்டதான சத்தியங்களின் அடிப்படையில் அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏதோ அவர் கடவுள், நான் அவரை நம்புகிறேன். நோ, எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் எனக்காக தம்மையே தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தவர் மற்ற அனைத்தையும் அருளாதிருப்பது நிச்சயமாய் அவர் தருவார். நிச்சயமாய் அவர் தருவார். 10:21 வாசித்து பாருங்க. யோசுவா 10:21. அதுலயே ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கெதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்துக்கு திரும்பி வந்தார்கள். எஸ், இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஆமென். ஒருவரும் தன் நாவை அசைக்கவில்லை. நான் சொன்ன இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாய் ஒருவனும் எஸ் என்ன பண்ணல. என்னங்க, என்னெல்லாம் செய்ய முடியுங்க அவருடைய பிள்ளைகளுக்காக? ஏசப்பா என்னெல்லாம் செய்ய முடியும்னு பாருங்க. சூரியனும் சந்திரனையும் அங்கே நிற்க வைக்கிறாரு. நாவெல்லாம் லாக் பண்ணிட்டாரு. எப்ப தெரியுமா? நீங்க அவரோடு அந்தரங்கத்தில் பேசும் பொழுது. ஆமென். வீதியில் விரிஞ்சு நிச்சுக்கிட்டு சண்டை போடும்போது அல்ல. நீங்க எங்க இருக்கணும்? நீங்களும் நான் எங்க இருக்கணும்? அந்தரங்கத்தில். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கா யுத்தம் பண்ணுவீராக. நீர் கண்மலையை அனுப்புகிறவர். அவர் தான் கல் அடிக்கிறாரு. யோசனை பண்ணி பாருங்க. நீங்களும் நானும் கல் எடுத்து அடிச்சாக்கா அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்? நம்மளுக்கு நிறைய உலகத்தில் உபத்திரங்கள் வருது இல்லையா? நீங்களும் நானும் கல் எடுத்து அடிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க? நம்மளை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க தானே? ஏதாவது நடக்கும் தானே? ஆண்டவர் அடித்தா யார் கேட்க முடியும்? அதனால தான் ஆண்டவர் அடிப்பதற்கு நம்முடைய முழங்காலை அவருடைய சமூகத்தில் முடக்குவோம். அவர் நமக்காய் வழக்காடுவார்.
உங்கள் காரியமாய் அவர் நிற்பார். இதுதான் விசுவாசம். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றது, உங்களுக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள். உருவாக்குறதில்லன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் யாராக இருக்கலாம், சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்தாலும், ஒரு கூலி பண்ணுகிற ஒரு வேலை செய்கிறவா இருந்தாலும், ஒரு கடை வைத்திருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் செய்கிறவா இருந்தாலும், ஒரு ஒரு கம்பெனியில் வேலையில் இருந்தாலும், நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தாலும், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் கூட இந்த உலகம் எப்பொழுதுமே நமக்கு விரோதமாய் நமக்கு மறைவான கன்னிகளை பாருங்க, நம்ம கூடயே நல்லா இருப்பாங்க. அதான் நம்மளுக்கு தீங்கு இருக்குதுன்னு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் மாத்திரம் அப்படின்னு சொல்ல, ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்க வரல எல்லாருமே நம்மகிட்டயே. நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்க. இப்போலாம் காப்பி அடிக்க முடியாது, காப்பி சீட்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, எல்லாம் என்னென்ன வச்சுறாங்க. காப்பி சீட்டு ஒரு பையன் எழுதிட்டு வந்தான். காப்பி சீட்டு பரீட்சையில் எழுதுறதுக்கு பதிலுங்களை ஒரு சீட்டில் எழுதிட்டு கொண்டு வந்தான். அவன் பார்த்து எழுதிக்கிட்டான். பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்தான், டேய் எனக்கும் கொடுறா தெரியாது அப்படின்னா. இவன் கொடுத்தான், வாங்கி அவன் எழுதிக்கிட்டு இவன்கிட்ட காப்பி சீட்டுக்கிறத மாட்டி விட்டான். சார் இவன் காப்பி சீட்டு தூக்கிட்டு வந்துக்கிறான் அப்படின்னு இவன் வாங்கி எழுதிக்கிட்டு அவங்ககிட்டே கொடுத்து திருப்பி அவனை மாட்டி விட்டான். எப்படி பார்த்தீங்களா? எல்லாருடைய வாழ்க்கையிலும். ஆனால் அவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? உங்களுக்கு எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் எல்லாம் சொன்னேன் வாய்க்காத போகும். எத்தனை வந்தாலும் சரி, நாம் ஆண்டவரோடையே இருப்போம், ஆண்டவருடைய வசனத்தின் மேலே இருப்போம், ஆவியனுடைய துணையோடு இருப்போம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 23:3-6 வாசித்து பாருங்க. அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என்ன சொல்லுகிறான் பார்த்தீங்களா? என் ஆத்துமாவை தேற்றும்படி நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறேன். பொல்லாப்புக்கு பயப்படேன், மரண இருள் இருந்தாலும் பயப்படேன். சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நிறுத்திருப்பேன். என்ன சொல்லுகிறான்? ஆமாப்பா, இல்லைன்னு சொல்லலை, மரண இருள் இல்லைன்னு சொல்லலை, பள்ளத்தாக்கு இல்லைன்னு சொல்லலை, பொல்லாப்பு இல்லைன்னு சொல்லலை, சத்துரு இல்லைன்னு சொல்லலை. எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தும்படி, விசுவாசத்தை சேதப்படுத்தும்படி, நம்முடைய நம்பிக்கையை இழக்க பண்ணும்படி, சோர்ந்து போக பண்ணும்படி, தொடர்ந்து உறுதியாக அவரை பற்றி கொள்வதற்கு விடாதபடிக்கு, தொடர்ந்து அவரோடு கூட சபையாய் கூடி ஆராதிக்க விடாதபடிக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, வேதம் வாசிக்காதபடிக்கு, நம்முடைய வேலையை திறம்பட செய்யாதபடிக்கு பல மறைவான சத்துருக்கள், இருள்கள், மரண பள்ளத்தாக்குகள், பொல்லாப்புக்கள், மறைவான கன்னிகள் எல்லாம் இருக்குது. அப்படி இருந்தாலும் அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னுடைய நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. ஏன் தெரியுமா? என்னுடைய நம்பிக்கை வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் மேல் இருக்கிறது. அவர் எப்பேற்பட்டவர் என்று எனக்கு தெரியும். அவர் யோசுவாவுக்காக அவர் யுத்தம் செய்தது, யோசுவாவுக்காகவும் இஸ்ரேல் மக்களுக்காகவும் யுத்தம் செய்தது உண்மையானால், அவருடைய வார்த்தையில் ஏசாயா 57:17 எழுதப்பட்டிருக்கிறது உண்மையானால், தாவீதின் கையில் இருந்து கோலியாத்தை விலப்பண்ணினது உண்மையானால், என்னுடைய வாழ்க்கையிலும் கூட என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் செய்து, நான் வெட்கப்பட்ட இடத்திலே என்னை நிமிர்ந்து வாழ வைக்க என் தேவன் வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேனே. அந்த விசுவாசம் தான் என்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும். அவர் ஆபிரகாமுக்கு செய்தது உண்மையானால், அவர் யோசுவாவுக்காக யுத்தம் பண்ணினது உண்மையானால், அவர் தாவீதின் வாழ்க்கையில் அவனுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தினது உண்மையானால், இன்றைக்கு அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் அதை செய்ய அவர் நீதியும் உண்மையும் சத்தியமும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவர்
அவர் நிச்சயமாய் செய்ய முடியும். ஒண்ணுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியது, விசுவாசமாக்கிய கப்பல் சேதமடையாமல் உறுதியாய் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். உறுதியான ஒரு நம்பிக்கை. அப்போஸ்தலர் 16:22-27 வாசித்து பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொண்டு போனான். ஒரே ஒரு காரியங்க, ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அவர்கள் அன்னைக்கு ஊழி செஞ்சாங்க, அவங்களுக்கு எழுப்பினாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஏதோ ஒரு காரியத்துக்காக எழும்பலாம், பிசாசு எழும்பலாம், ஏதோ ஒன்று எழுப்பலாம், எப்படியோ ஒன்று ஒரு எதிர்ப்பு. அந்த எதிர்ப்புனால என்னாச்சு அப்படின்னு சொன்னாக்கா உள்ளம் உடைஞ்சு போச்சு. அவங்க தொழு மரத்தில் கட்டி சிறைச்சாலை வச்சுருந்தாங்க. அவங்க இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை கட்டி யாரும் கொண்டு போய் உள்ள ஜெயிலையோ அங்கேயோ வைக்கிறதில்ல. ஆனால் சிச்சுவேஷன் நம்முடைய நம்பிக்கை இழந்து போகிற ஒரு சிச்சுவேஷன். ஒரே ஒரு காரியம்தான் நமக்கு தேவை. உண்மையாக ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் வேதம் அது சாத்தியம் என்று சொல்லுகிறது. துதித்து பாடினார்கள். ஆமென். இதை செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் கஷ்டமானதாக இருந்தாலும் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. எழுந்து நிற்போம். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. என்ன சொல்கிறது? நிறைய பெனிஃபிட் இருக்குது. என்ன சொன்னாங்க? நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம், ஆராதனை. ஓ தேங்க்யூ லார்ட். ஜெபிப்பதும் ஆராதிப்பதும் தேவ மகிமையை கொண்டு வருகிறது. தேவ மகிமை கர்த்தருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கரங்களை விரித்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவீராக. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பவுலும் சீலாவும் இருந்த சூழ்நிலையில் ஒருவேளை நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, விரோதங்கள் மத்தியிலே, எதிர்ப்புகள் மத்தியிலே, பொருளாதார நெருக்கடிகள் மத்தியிலே, நிந்தனைகள் மத்தியிலே, அவமானங்கள் மத்தியிலே, குடும்ப பிரச்சனைகள் மத்தியிலே, கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபங்கள் மத்தியிலே, உறவுகள் மத்தியிலே, விரிசல் மத்தியிலே, ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் ஆண்டவரே வேலை ஸ்தலங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பாதிப்புக்குள் இருந்தாலும் எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் குன்றி போகாதபடிக்கு விசுவாசத்தினை வர்த்திக்க பண்ணி கொண்டிருப்பதற்காக நன்றி. அதற்கு தேவையான வசனங்களையும் அதற்கு தேவையான வல்லமையும் நீர் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. ஆவி நிறைந்து ஜெபிக்க, ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்த, ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தில் ஞானத்தையும் வெளிப்பாடுகளையும் உணர்வுகளையும் நீர் தருவீராக ஆண்டவரே. அன்றைக்கு யோசுவாவுக்காக ஆண்டவரே எதிரிகளோடு கூட நீர் யுத்தம் பண்ணினது உண்மையானால், இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற எதிரியாக இருக்கிற பிசாசு மற்றும் பிசாசின் மனிதர்களுக்கு விரோதமாய் நீர் யுத்தம் பண்ணுகிறதற்காக நன்றி. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது. எங்கள் பிரச்சனைக்கு நேராய் பிசாசும் பிசாசின் மனிதர்களும் சத்துருக்களும் கொண்டு வந்து போடுகிற எதிர்மறையான விசுவாசமாகிய கப்பலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் ஆசீர்வாதத்தையும் கெடுக்க பார்க்கிற எல்லா விதமான பிசாசின் வல்லமைகளுக்கு நேராக கர்த்தாவே நீர் யுத்தம் பண்ணுகிறதற்காக நன்றி. எங்களுக்காக நீர் ஆண்டவரே எங்கள் சத்துருக்களோடு நீர் யுத்தம் பண்ணுகிறதற்காக நன்றி. எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சமாதானத்தையும் விசுவாசத்தையும் பெருக பண்ணுகிறதற்காக நன்றி. மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். எங்கள் விசுவாசமாகிய கப்பல் தொடர்ந்து வெற்றியாய் ஜெயமாய் முன்னேற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வார்த்தையினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே எங்கள் வாழ்க்கையை கட்டி அல்லது முன்னேற செய்வீராக. ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். மகிமை அனைத்தும் உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய மகிமையினால் எங்களை மூடி மறைத்து, உம்முடைய வார்த்தைக்குள்ளே எங்களை வைத்து, உம்முடைய ஆவியின் ஆண்டவர் அபிஷேகத்துக்குள்ள எங்களை நிறைத்து வழி நடத்துவீராக.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தருகிற நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களிலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.